வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பதிவு தான். மல்லியை தவிர மற்றொரு பதிவு இன்றைக்கி போடணும் ரொம்ப அவசியப்பட்டது. ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேராவலோடு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிதா ஃபார்ம் இந்தியா, இதுதான் நம்ம சேனலோட பேர். சரி, மல்லியே போட்டுட்டு இருந்த நம்ம திடீர்னு நம்ம தேக்கு மரத்தை பற்றி கொஞ்சம் அப்பப்போ போடுவோம். அதில் ஒரு பெரிய வரவேற்பு இல்லாத காரணத்தினால நான் அதை தவிர்த்துட்டேன். ஏன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம சொன்னாலும் அதை ஒரு ரெகக்னைஸ் இல்லாத போது அதை போட்டு பிரயோஜனம் இல்லையா? அதனால் நான் அதை தவிர்த்துட்டேன். பட் சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு நம்ம பண்ணுற அந்த இனிஷியேட்டிவ், நம்ம ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிதா ஃபார்ம் இந்தியா அந்த குடும்பத்தோடு நான் அந்த தகவல் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது ஈவன் ரெகக்னைஸ் பண்ணுறாங்களோ இல்லை பண்ணலையோ, அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ பரவாயில்ல. பட் நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு புது விஷயத்தில் நான் ஒரு அடி எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னா நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ஆசைப்படுவேன் நான். இப்போ நீங்கள் இந்த பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சந்தன மரம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், யாருக்கும் தெரியாமலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ இந்த மரங்களை நான் இதை காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ தேக்கு மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இலையெல்லாம் உதிர்ந்து, தேக்கு, முருங்கை இதெல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்து, ஏன்னா வின்டர் சீசன் இல்லையா அது, அதனால் இலையெல்லாம் உதிர்ந்து இப்போ தான் துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இது சந்தன மரங்கள் நட்டிருக்கோம். இப்போ சந்தன மரம் நம்ம நடும்போது ஒரு 600 சந்தன மரமும் ஒரு 600க்கு மேலே செம்மரமும் நம்ம நட்டுது. அதில் சில இழப்புகள்லாம் நமக்கு இருந்தது. அதனால் நான் ரீப்ளேஸ்மெண்ட் நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் மறுபடியும். அதில் வளர்ந்த செடிகளில் இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு 500லேருந்து ஒரு 600 செடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கவுண்டிங் பண்ணல, என்னோடய தோராயமாக நான் சொல்கிறேன். அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சியில் முன்ன பின்னெல்லாம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி செடிகளுக்கு சப்போர்ட்டிங் பிளான்ட் ரொம்ப முக்கியம். நான் அறிஞ்சோ அறியாமலேயோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த செடியை தென்னை மரத்துக்கு பக்கத்தில் நட்டு வச்சிட்டேன். தென்னை மரம், முருங்கை மரம், தேக்கு மரம் எதெல்லாம் ரொம்ப நியர்பை நட்டணும் அதெல்லாம் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குது. எதெல்லாம் நான் ஐசோலேட் பண்ணிட்டேனோ, அதை தனிமைப்படுத்தி நட்டணும், அதுக்கு மரத்தோட வளர்ச்சி குறைவாக இருக்குது. அதுக்கு மிக முக்கிய காரணம் செம்மரமும் சந்தன மரமும் பார்த்திங்கன்னா துணை மரம் கண்டிப்பாக வேணும். சரி, இப்போ இந்த தகவல் நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு தோராயத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்துலேருந்து ஆரம்பித்து தேக்கு மரம், அப்புறம் முருங்கை மரம், அப்போ நம்ம தோட்டத்தை சுற்றி இருக்கிற வேப்ப மரம், அதை பிறகு பார்த்திங்கன்னா செம்மரம், சந்தன மரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்த மரங்களாக இருக்கிற அந்த மரங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா ஒரு தேக்கு ஒரு 5000 தேக்கு எடுத்துக்கலாம். தென்னை ஒரு 500, முருங்கை ஒரு 2500 வரைக்கும் இருக்கும். கரெக்டாக கவுண்டிங் தெரியல எதுவுமே. தேக்கு 6000 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட்டு கவுண்டிங் எனக்கும் தெரியல. செம்மரம், சந்தன மரம் ஒரு 500 மரம் வச்சுக்கிட்டா கூட, இப்போ நான் சொன்ன கணக்கு பிரகாரம் 5000 தேக்கு, 500 தென்னை, 5500 ஆச்சு, 2500 முருங்கை, 6, 8, அப்புறம் ஒரு 8500. ஸோ நம்ம ஒரு தோராயமாக 8000 மரமே நம்ம வச்சுக்கிட்டா கூட, ஏன்னா ஒரு 500 டிப்ரெஷேட் போட்டால் கூட, அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்திங்கன்னா வேப்ப மரம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். நான்லாம் கட் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த மரங்கள் ஒரு 100, 150 மரம் மேலே இருக்கும். ஸோ 8650 மரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம இதெல்லாம் செம்மரம் நீங்கள் பார்க்குறது. இப்போ இந்த மரம்லாம் நான் ஏன் இப்போ உங்கள்கிட்ட கவுண்டிங் பண்ணி சொல்லிட்டுருக்கேன்? எங்களுக்கு என்ன லாபம் சொல்லு? ஒரு சேனல் வச்சு நடத்தினா எங்களுக்கு லாபம் வரா மாதிரி சொல்லு, உனக்கு லாபம் வரா மாதிரி சொல்லின்னு இருந்தால் இப்போ நாங்கள் கேட்டு என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக அது இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம தேசம், பிறகு நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ், அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில்
பர்டிகுலராக 2050 அதுக்கப்புறம் 2070 75 இந்த மாதிரி பீரியடுக்குள்ளே எப்படியாவது இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வந்து 1% நம்ம குறைக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிடணும். 1% எப்படியாவது குறைக்கணும்னு. ஓகேங்களா? அப்போ இது எப்படி குறைக்க முடியும்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், மரங்கள் வந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும், அதை உற்பத்தி பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு வந்து அதை அப்சர்வ் பண்ணும், உள்வாங்கிக் கொள்ளும். அதே மாதிரி ஒரு நெல் பயிர் அல்லது நம்ம வந்து தரையில் தண்ணி கனமாக பாசுகிற எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி, அல்லது 3 மாதம் 2 மாதம் ஒரு முறை இந்த நம்ம நிலத்தை வந்து உழவு ஓட்டுறோம் பாருங்கள், டிராக்டர் வச்சு அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த அதிகப்படியான தண்ணி ஒரு வயலில் தங்கும்போது அந்த அந்த இடத்துல என்ன வரும்னா, அதாவது ஏர் ஓட்டி அதில் வந்து நம்ம நெல் பயிரை நட்டு அதில் தண்ணி அதிகப்படியான தண்ணி நம்ம வந்து அதில் தக்க வைக்கும் பொழுது அதில் என்ன வரும்னா அதிகப்படியான மீத்தேன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து சயின்டிஃபிக்கு. நான் வந்து ஏதோ என் கற்பனையில் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட எதில் ஒன்று நீங்கள் வந்து அடித்து பாருங்கள். இதில் வந்து ஒரு மீத்தேன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இது கார்பன் டை ஆக்சைடோட மோசமான ஒரு கேஸு. இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து இப்போ நம்ம வளிமண்டலத்துலேயே நிறையா இருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. குறிப்பாக நம்ம இந்தியாவிலே வந்து ரொம்ப மோசமான ஒரு வானிலை அஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தா டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் இந்த மாதிரி மாநிலங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய கழிவு வந்து ரொம்ப அதிகப்படியான எரிப்பு பண்ணுறாங்க. அதேமாதிரி நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்குது. அங்கே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, வாகனங்கள் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே வந்து வாகனத்துலேருந்து வெளியில் வர்றது எல்லாமே கார்பன் மோனாக்சைடு. இந்த மாதிரி புகையெல்லாம் நம்ம போக போக ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஆக்சிஜனுடைய தட்டுப்பாடு வந்து நமக்கு வந்து வெளியே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு குறைய நம்ம சுவாச பிரச்சனை நிறையா வரும். நமக்கு வந்து நிறையப்பட்ட நோய் தாக்குதல் வந்து அதிகப்படியாக இருக்கும். கேன்சரு, கிட்னி ஃபெயிலியரு, லங்ஸ் ஃபெயிலியர் இந்த மாதிரி தாக்கம்லாம் நிறையா இருக்கும். ஏன்னா லங்ஸுங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, சுவாசத்துக்கு ரொம்ப முக்கியமானது லங்ஸு. அதில் உள்ளே போகிறது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடாக போச்சுன்னா நம்ம கூடிய விரைவில் லங்ஸ் கேன்சர்லாம் வரதுக்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுலாம் இருக்குது. ஏற்கனவே அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போது. இதை வந்து நம்ம தொழிற்சாலைகள் எந்தெந்த ஆயில் ஃபேக்ட்ரி, கெமிக்கல் ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, மின்சார உற்பத்தி பண்ணுற ஃபேக்ட்ரி, தொழிற்சாலைகள் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டு தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ண முடியும் கார்பனை. அதுக்கு மேலே அவங்க போகுது அப்படின்னா அவங்க வந்து கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறத ஒன்று காட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அது என்ன கார்பன் கிரெடிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா நான் வந்து கார்பன் டை ஆக்சைடு இவ்வளோ அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இல்லை கார்பன் நான் இவ்வளோ அதிகப்படியான வெளிப்படுத்துகிறேன், அதற்கு இணையாக நான் வந்து கார்பன் கிரெடிட்டை வந்து நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு கணக்கு கட்டுவாங்க. அது எப்படி கணக்கு கட்டுவாங்க அப்படின்னா, பர்டிகுலராக அதுக்கு உதாரணத்துக்கு தான் இப்போ வரேன் பாயிண்ட்டு. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 8000 மரம் இருக்குது. நான் வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து நான் உழவு பண்ணி கிட்டத்தட்ட 5.5 வருஷம் ஆகுது. மல்லி தோட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து மரங்கள் நட்ட வரைக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும் 8000 மரம் இருக்கிறது எவ்வளோ பரப்பில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு கற்பனையாக நீங்களே பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ அந்த அவ்வளோ பெரிய பரப்பில் நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து என்னோடய தோட்டத்தை நான் உழவு பண்ணதே இல்லை. மரம் நடும்போது உழவு பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி வந்து ஃபில்ட்ரேஷனே கிடையாது, எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தான். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மீத்தேன் கேஸ் வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணேன் என் தோட்டத்துலேருந்து. நிலத்தை வந்து நான் தோண்டி என் மண்ணில் இருக்கிற அந்த கார்பன் இருக்குல்ல, அதான் கார்பன் கிரெடிட்னுவாங்க. இந்த கார்பன் கிரெடிட் நம்ம மண்ணில் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் தான் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும். கார்பன் கிரெடிட் நம்ம தோட்டத்தில் இல்லாமல் போயிடுச்சுன்னா விவசாயமும் நடக்காது. ஏன்னா மண் வளம் குறைஞ்சி போயிடும். அப்போ இந்த கார்பன் கிரெடிட்டை வந்து நான் வந்து 5 வருஷமாக நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணணுன்னா, என்கிட்ட வந்து கார்பன் கிரெடிட் வந்து வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான நான் அப்ரோச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். 2-3 கம்பெனியில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த கம்பெனியில் கார்பன் கிரெடிட் வந்து என் மண்ணில் பரிசோதனை பண்ணி, அந்த பரிசோதனை மூலமாக எனக்கு என் தோட்டத்தில் எவ்வளோ கார்பன் கிரெடிட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிப்பு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு வேளை என்னோடய தோட்டத்தில் வந்து ஒரு கார்பன் கிரெடிட் இருக்குது அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் கிரெடிட் கிடைக்குதுன்னா அது 1 டன்
1000 கிலோ CO2க்கு சமமானது. 1000 கிலோ CO2 வந்து நான் வந்து மிச்சப்படுத்தியிருக்கேன்னு அர்த்தம். ஆக இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து இந்த கார்பன் கிரெடிட் நம்ம சேவ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். எனக்கு எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, ஒரு மரத்துக்கு ரூ. 300லேருந்து ரூ. 500 கொடுப்பாங்க எனக்கு. அப்போ நான் வந்து ரூ. 500 நான் வச்சுக்கிட்டா கூட 8000 மரம் இருக்குதுன்னா ரூ. 40,00,000 எனக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. இது எவ்ரி இயர் நடந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் நான் மரம் வச்சு வளர்த்துட்டு இருக்கனோ அது வரைக்கும் எனக்கு அந்த பேமெண்ட் வந்து கொடுப்பதான வாய்ப்புகள் இருக்குது தவிர, இது வரைக்கும் நான் அந்த பணத்தை நான் வந்து வாங்கலை. நான் இப்போ தான் அப்ரோச் பண்ண போகிறேன். ஒரு 2, 3 கம்பெனியில் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்களோ நான் அவங்கக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ண போகிறேன். இந்த மரம் என்னோடது தான் இருக்கும். மரத்தை வெட்டி நான் விற்கும்போது அது வந்து வெட்டி விற்கும்போது நிறுத்திடுவாங்க. மறுபடியும் மரம் ஓரளவுக்கு 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக நான் வந்து இப்போ மரத்தை வந்து இன்னும் வெட்டுறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப வருஷம் இருக்குது. ஒரு 10 வருஷம் மேலே கூட ஆகும். உதாரணத்துக்கு தேக்கு மரம் மட்டும். தென்னை மரம் வெட்டுறதுக்கான அவசியம் எனக்கு தேவைப்படாது. அப்படி நம்ம மரத்துக்கு நம்ம சொந்தமாக மரமும் வச்சுக்கலாம், வெட்டி நம்ம காசும் நம்ம சம்பாரிச்சிக்கலாம். கூடவே நம்ம இந்த கார்பன் கிரெடிட் ஒரு வேளை நமக்கு சாத்தியக்கூறுலாம் அமைஞ்சு போச்சுன்னா, நம்ம அதனுடைய மூலமாக பணம் நிறையா சம்பாதிக்கலாம். இந்த பணம் அப்படிங்கிறது நம்மளோட உழைப்பு ப்ளஸ் நம்ம இந்த சமூகத்துக்கு நம்ம செஞ்ச மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. நான் வந்து இப்போ வந்து ஒரு மரத்துக்கு ரூ. 500 தராங்க அப்படின்னா, நான் வந்து பாருங்கள் 5 வருஷம் உழவு ஓட்டலை, மீத்தேன் கேஸ் ரிலீஸ் பண்ணல, அதிகப்படியான தண்ணி நான் செலவு பண்ணல. சொட்டு நீர் மூலயமா நான் வந்து பயன்படுத்துனதுனால என் தோட்டத்தில் கார்பன் கிரெடிட் வந்து எக்கச்சக்கமாக கிரெடிட் ஆகிருக்கு. CO2 வந்து அதிகப்படியான அது கிட்டத்தட்ட ஒரு என்கிட்ட இருக்கிற தோட்டத்தில் வந்து ஒரு 20, 30 கார்பன் கிரெடிட் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு கார்பன் கிரெடிட் வந்து 1000 கிலோவுக்கு சமமானது. 10 கிலோ நான் வந்து ஓரளவுக்கு கார்பன் கிரெடிட் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துங்க, 10,000 கிலோ CO2 வந்து நான் வந்து இந்த அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னு பார்க்கும்போது உண்மைக்கே நான் சொன்னால் எனக்கு நானே வந்து பெருமைப்படுற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் எனக்காக நான் பண்ணது வந்து இன்றைக்கி ஒரு சமூகத்துக்காக, அதுவும் குறிப்பாக என்னுடைய மாவட்டத்தை சுற்றி இருக்கிற பல கிராமங்களுக்கு ஒரு தூய்மையான ஒரு காற்று நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது, உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பெருமளவுக்கு வந்து நான் வந்து ஒரு விரும்பிய ஒரு ஒரு இதுன்னா விவசாயம். ஆனால் அந்த விவசாயம் மூலயமா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையாக சொல்லப்போனால் ஐ எம் ப்ரவுட் மை செல்ஃப். எனக்கு நானே எனக்கு பணம், காசு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம்னா கண்டிப்பாக எனக்கு தேவை தான். அது இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இது இவ்வளோ தூரம் நான் வந்து மரங்களை நட்டு இன்றைக்கி 5, 6 வருஷம் நான் மரத்தை வளர்த்துட்டேன். பண்ணி வச்சுருக்கேன். பட் அதுக்கு மேலே வந்து ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் பல பல கிராமங்களுக்கும் நான் நல்லது செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது இன்டைரக்டாக ஐ எம் வெரி ஹாப்பி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புது புது தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்.